இளவனி பாராமட்டி கொடுப்பான் பழனி மலை இளவனி ஏறாத மலையிலே பாராமட்டி கொடுப்பான் பழனி மலை இளவனி பாராமட்டி கொடுப்பான் பழனி மலை இளவனி
போட்டு ஆட கூட்டோட தொலையப்படும் அப்படி சிறப்பான முறையில் பேர் அன்புகள் முத்தாளா அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழ் மீனாட்சி பொழுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கோபுர கலசத்தே ஒளி வீசுது வந்து முத்தாடுது முத்தமிழ் மீனாட்சி பொழுது பூசாரி இங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தீந்தாயும் கண்ணீர் தமிழோ சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தீந்தாயும் கண்ணீர் தமிழோ சொற்களுக்கு மாலையிடே சொந்தமெல்லாம் கூடி வர சொற்களுக்கு மாலையிடே சொந்தமெல்லாம் கூடி வர தானமெல்லாம் உள்ளாசை கல்யாண கோலமம்மா தானமெல்லாம் உள்ளாசை கல்யாண கோலமம்மா முக்குளம் காவல்துறை சாய்வு ஆய்வாளர்கள் இங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். முக்குளம் காவல்துறை சாய்வு ஆய்வாளர்கள் வேலைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பஞ்சாயத்து கிளர்க்கு தம்பி எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். திருவிடனூர் குறிப்பு விஓ எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். மின்சாரத்துறை போர்மன் இங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். வயர்மன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். தலைவர் ராசாராமுக்கு மாலை அணிவித்து மரியாதை கௌரவப்படுகிறது. சிப்பி மூர்த்தி எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். காவல்துறை சாய்வாளர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். காவல்துறை ஐயா அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஸ்ரீரங்கி குடியில் வாழும் தென்பாண்டி ஜீமையிலே நான் பிறந்த தாமரகுளம் மந்தில் இன்றைய தினம் சீரும் சிறப்பு வருடாவியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எனது தாத்தன் பாட்டங்கால காலத்திலேருந்து அழகப்ப தவறு வம்சத்துக்கு தாமரகுளம் முதற்கரை சேர்வாரனும் அம்பலாரனுடைய எங்கள் கிராமத்தின் சார்பாக எங்கள் பல்லரு பறையர்
என் சேர அமைச்சர்லேருந்து மனத்தையும் மரியாதையும் செலுத்தி கொண்டு முதக்கார மரியாதை செலுத்துக்கிறேன். நரிக்குடி ஒன்றிய கவுன்சிலர் தம்பி சந்திரன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அண்ணன் சுந்தரன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். தவுடன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். கேட்டதும் கொடுப்பவேனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவேனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவேனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகளை மனதில் வைத்தோம் சத்தியமாலே கிருஷ்ணா கிருஷ்ணா தருமத்தை தேடி தாயுடன் வாழ்ந்த இல்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையே அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையே அறிந்ததில்லை ஓரிடமே கொடுப்போ கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடமே கொடுப்போ கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழவே கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழவே கேட்டதும் கொடுப்பவேனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நீ உள்ள கேட்டதும் கொடுப்பவேனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா தம்பி சோமசுந்தரம் எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள்.
அவர் மரம் கொடுத்து பெயிண்டுக்கு மரம் கொடுத்து அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு தம்பி. அதுக்காக அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும். மரியாதை செலுத்திய அனைத்து பங்காளிகளுக்கும் நன்றி. அனைத்து இந்திய அண்ணா திமுக நரிக்குடி ஒன்றிய கழக செயலாளர் விஎன சந்திரன் அவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். நரிக்குடி அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒன்றிய கழக செயலாளர் எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். விஎம் சுந்தர் எங்கே இருந்தாலும் வேலைக்கு அழைக்கப்படுகிறார்கள். சிஎம் சுந்தர் அண்ணன் எங்கே இருந்தாலும் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வேலைக்கு அடைக்கப்படுகிறார்கள். எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி தவிடன் எங்கே இருந்தாலும் ஹலோ. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியம் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக இந்த பகுதியிலே பொறுப்பேற்று சில வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற தச்சனேந்தல் தாமரைக்குளம் கண்மாய்க்குள் அமைந்திருக்கும் சந்தனக்கருப்பு சுவாமி கோயில் கும்பிடும் அனைவருக்கும் தாமரைக்குளம் கிராமத்தின் சார்பாகவும் முத்தையா குடும்பத்தார்களுடைய சார்பாகவும் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் கலாவதி சந்திரன் அண்ணன் அவர்களுக்கு தாமரைக்குளம் கிராமத்தின் சார்பாக இந்த சந்தன மாலையை அவர் எப்பொழுதும் சந்தன கருப்பாக பொங்கும் என்று நான் கூறிக்கொண்டு இந்த மாலையை தம்பி கிளர்க்கு எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஹலோ ஹலோ தெரியலையே. சிவகங்க சீமையிலே சிங்கம் 2 வாழ்ந்ததம்மா. நமக்கெல்லாம் காவல் தெய்வம் மருது பாண்டிய தலைவரம்மா. வாழ்ந்து சென்ற
மருதுபாண்டிய தலைவரம்மா ஆழமெல்லாம் காடு தெய்வம் மருதூர தலைவரம்மா மருதுபாண்டிய தலைவரம்மா காலமில்லாத தெய்வம் மருதுபாண்டிய தலைவரம்மா சுந்தரன் அண்ணன் இங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். மாப்பிள்ள மிக சிறந்த ஒரு முறையில் பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பெறுவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும்
வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது பெருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் பொருட்குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகொண்டு சிறப்பான முறையில் நாடகத்துக்கான வருகை தந்துள்ள அன்பு சார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த இதயம் சார்ந்த வணக்கங்களை மனமார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு எங்களது கலைப்பணியை தொடர்கிறோம். நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுப்பா. பப்புன்னு வெளியே வந்தாச்சுன்னா நீங்க வாயை திறந்தா டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிடணும். அது நாங்க அடிச்சா நீ வாயை பிளந்துரு. அப்படியா? இருக்கட்டும். ஏன்னா வாயை பத்திரமா வச்சுக்க. நான்லாம் வாயுள்ள புள்ளதாங்க பிழைக்க. என்னைக்குமே பேச்சுக்கு பயப்படவே கூடாது. வாழ்க்கைன்னு இருந்தா பல அடிகள் விழத்தான் செய்யும். எல்லாத்தையும் தாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். நைசா வாயத்தை ரொம்ப கிழிஞ்சிடும். வலிதாகிற கல்லுதான் பூமியின் மீது சிலையாக மாறுமா. ஏன்னா உண்மைக்குமே ஒரு பெருந்தன்மையான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ எத்தனை பேருக்கு பொன்னாடா பொத்துனாங்க? என்ன காரணம்? ஊருக்கு அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, கோயிலுக்கு அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான முறையில் நல்லது செஞ்சுருக்காங்க. அப்போ நல்லது செஞ்சால் எல்லாத்துக்கும் நல்ல இடத்துல நல்ல முறையாக மரியாதை கிடைக்கும்ன்றது அவங்களாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஆள் நல்லது செஞ்சான். எங்கள் ஊரில் மந்தியம்மா கோயிலுக்கு ஒரு ஆள் டீ பிளேட் ஒன்று வாங்கி போட்டிருக்கான். மாப்பிள்ள டீ பிளேட்டு. அந்த டீ பிளேட்டில் என்னென்ன எழுதியிருக்கான் தெரியுமா? ஃபோன் நம்பரு, டோர் நம்பரு, பேரம்பேத்தி பேர், புருஷன் பேர், பொண்டாட்டி பேர், கொள்ளு தாத்தா பேர்னு 50 பேர் எழுதியிருக்கான். கடைசியில் வெளிச்சம் மசிலே காணாம். 50 ஸ்டிக்கர்லேயும் பழுப்பு மாதிரிலே ஒட்டி வச்சிருக்கான். அப்புறம் எப்படி வெளிச்சம் புழு புழுன்னு தெரியும்? விளம்பரம். ஒரு டீ பிளேட் வாங்கி கொடுத்துட்டு ஒரு டீ பிளேட் 30 பேரை கொண்டு ஒட்டியிருக்கான். அப்புறம் எங்கிட்ட வெளிச்சம் கிளுக்குன்னு அறியும். இப்படி ஒரு சில குறிப்பிட்டு தான் செய்யுது. ஏன்னா நாடகம், இந்த நாடகம் நல்லது ஒரு நாடகம். இது என்ன நாடகம்? புகழை மணந்த குறிஞ்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. காதல் என்பது புனிதமான ஒன்று. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல காதல் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதுன்னு சொல்லுவாங்க. உண்மைக்குமே காதல் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனா காதல் யாரு பண்ணணும் தெரியுமா? யாரு? உண்மையான காதல் நிறைய பேர் சொல்லுவேன், நான் டைம் பாஸுக்கு பண்றேன், நான் சும்மா கல்யாணம் பண்றதுக்கு பண்றேன், நான் மனப்பூர்வமா பண்றேன். அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. உட்கார்ந்து கடைசி வரைக்கும் உன்னதமான காதல், உண்மையான காதல் எது தெரியுமா? என்னது? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய மட்டும்தான் காதலிக்கணுமா. நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கடான்னா அடுத்தவே பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. 500 கிலோமீட்டர் தாண்டி போறாங்கடா. அரே காதல்னா வெளிநாடு வரைக்கும் கூட போற ஆளா இருக்குடா. சும்மா இல்ல, காதலுக்கு கண்கள்ல சொல்ல மாப்பிளுங்க. அப்படித்தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு தரணும். இதுல காதலிக்கிறோம் தப்பா சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில பேருக்கு காதலிய பொண்டாட்டியா வரும். பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு ரொம்ப சிக்கலான ஆளு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த உலகத்திலேயே தைரியமான ஆள் யாரு சொல்லுங்க பாப்போம்? யாரு? மாட்டை பிடிக்கிறாள் தைரியமான ஆளா? 10 பேரை தூக்கி போட்டு அடிக்கிற தைரியமான ஆளா? உண்மையான தைரியசாலி யார் தெரியுமா? நம்ம செல்போனை பொண்டாட்டி எடுத்து நோன்றான்னு தெரிஞ்சும் பயத்தை வெளியே காட்டாம இருக்கான் பாரு, அவன் தான் உண்மையான தைரியசாலியா. அதெல்லாம் எம்புட்டுடா. வாட்ஸ்அப்பை நொன்னாண்டா ஈரக்குலையும் ஆடுது. என்னத்தை நோண்டுவாளோ, என்னத்தை செக் பண்ணாலும் தூக்கி போட்டு ஊமகுத்தா குத்துவாளோ. இந்த மாதிரி செல்லு இருந்துட்டு பிரச்சனை கிடையாதுப்பா. அமுக்குற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. என்னைக்கு தடவை ஆரம்பிச்சோமோ பிரச்சனை ஃபுல்லா வந்துருச்சுடா. ஒரே வயசா சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஏமாப்பிள்ள அன்னைக்கு ஒரு வீட்டில் இப்படித்தான் அப்பனும் மகனும் உட்காந்து டிவி பார்த்துக்கு இருந்திருக்காங்க. அப்பனும் மகனும் டிவி பார்க்கல ஒரு போன் ஒன்று வந்திருக்குது. அப்பங்க காதில் வச்சுட்டு கத்துக்கிட்டே எடுத்திருக்கேன். ஹலோ சார், டவர் கிடைக்கல, கொஞ்சம் இருக்க, வீட்டை விட்டு வெளியே வந்து பேசுறேன். ஹலோ கொஞ்சம் இருங்க, அங்கிட்டு வந்து பேசுறேன். இப்படியே நடந்துகிட்டே 1 கிலோமீட்டர் போயிட்டான். அப்பத்தே மயங்காரன் சொன்னா, ஏன் லூசு பிடிச்ச அப்பா, நீ இன்னும் 3 கிலோமீட்டர் நடந்தவனாலும் உங்ககிட்ட எவனுமே பேச மாட்டியா. ஏன்னா பேசுறது டிவி ரிமோட் முண்டை, ரிமோட்டை வச்சே கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். இப்படித்தான் நிறைய பேர் ஆர்வ கோளாறுல என்ன பண்றோம்னே தெரியாம போய்கிட்டே இருக்கிறது. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் கூட்டம் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான். ஆண்கள் கூட்டம் இன்னைக்கு மெஜாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீங்க எல்லாரும் நல்லாரும் உட்காந்து நாடகம் பார்க்கணும். இந்த இருக்கிற 15 பெண்களும் நாடகத்தை பார்க்காம கம்பி நீட்டிட்டு ஓடுறாதான் நல்லா இருப்பீங்க. இந்த நாடகத்தை விடிய விடிய பாருங்க. என்ன ஒரே ஒரு கொடுமதை, முந்தியெல்லாம் பப்புன்னு வெளியே வந்தா வெறும் தலையா தெரியும், இப்ப வெறும் முக்காடா தெரியுது. 1 மணிக்கு மேல அதை விட முக்காடு. 1 மணிக்கு மேல எத்தனை கலந்துக்கிட்டு ஓடுதுன்னு
ஒண்ணு யாருக்கும் தெரியாது. உங்க காலில் விழுந்து கேட்கிறதா, யாரும் நாடக பக்கம் வீட்டுக்கு போகாதீங்க. நம்ம ஊர் நாடகத்துல இன்னைக்கு வீட்டுக்கு மட்டும் நீங்க போய் பாருங்களேன். பக்கத்துல தான் கோயில் இருக்கு. போய் மண்ணவாரி தூத்துறவே நானா தான் இருப்பேன். நாடகம் பார்க்காம வரி காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு போட கிக்கு இருக்கு வருஷத்துல ஒரு நாளைக்கு. ஆமா உண்மைக்குமே வருஷாபிஷேகம் மாமா. உண்மைக்குமே பொண்டாட்டி எல்லாம் மதிக்கணுங்க. பொண்டாட்டில மதிக்கணும். நீ மதிக்கிறியா? நான் மட்டும் சத்தியமா மதிக்கிறேன். அப்புறம் எதுக்கு விளக்கு மத்தடி வாங்கிட்டு வர்ற? அதெல்லாம் கடமை. அப்படி இல்ல தம்பி, ஒரு விஷயம் தெரியுங்களா, வாழ்க்கையில என்னைக்குமே சமாளிக்க தெரியாதவன் சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, காரியத்தனம் பண்ண தெரியாதவன் முதல்ல கல்யாணமே முடிக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படித்தான் 2 ஒம்பளையே ஏறிருக்காளுங்க. வடத்த தம்பி, 2 ஒம்பளையே வெளியூருக்கு பஸ்ல உயர்ந்திருக்காளுங்க. இந்த பஸ்ல போனா இதுல 2 ஒம்பளைக்கு ஒவ்வொரு வியாதி ஒண்ணு இருந்திருக்குது. என்ன வியாதி? ஒரு ஒம்பளைக்கு வீசிங் ப்ராப்ளம், இன்னொரு ஒம்பளைக்கு பிரஷர் ப்ராப்ளம். இதுல 2 ஒம்பளையுமே 2 ஒன்னாத்தான் நல்லாத்தான் பேசிக்கிட்டு வந்திருந்திருக்காளுங்க. 2 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு வந்து ஒரே சீட்ல 2 பேரும் உட்கார வண்டி போய்கிட்டே இருக்கு. ஒரு ஒம்பளை சன்னல திறந்து இருந்திருக்கா. இந்த பொம்பளைக்கு கோவம், சன்னல அடடி, சன்னல அடைக்கவா? அப்படி அடைக்க முடியாது, நான் அப்படித்தாண்டி சன்னல துறப்பேன். இப்ப சன்னல அடைக்கிற அண்ணடி, நான் அப்படித்தாண்டி துறப்பேன். 2 முண்டையும் பசுக்குள்ள ஊர்ல ஆரம்பிச்சிட்டாளுங்க. இத கண்ட்ராக்டர் பாத்துட்டாரு. இந்த ஓத்தாமல இந்தமா என்னமா ஏமா பசுல உயிரப்படாது தொலைறீங்க சார்? நீங்களே கேளுங்க, எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, காத்தோட நான் செத்து போயிருவேன். இந்த பொம்பளை சன்னல அடைக்க மாட்டா. அப்ப நீ என்னமா பிரச்சனை? சார் எனக்கு பிரஷர் இருக்கு, எனக்கு மூச்சல நான் செத்து போயிருவேன். இந்த பொம்பளை சன்னல திறக்க மாட்டா. இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சந்தேகம், இருக்கிறது ஒரு சன்னல். ஒரு ஒம்பளை கதவை திறந்தா செத்து போவேன்றா, ஒரு ஒம்பளை கதவை அடைச்சா செத்து போவேன்றா. இருக்கிற ஒரு சன்னல்ல இந்த கண்ட்ராக்டர் திறந்திருப்பாரா அடைச்சிருப்பாரா? திறந்திருப்பாரு. திறந்தா இவ செத்துருவேன்றா, அடைச்சா அவ செத்துருவேன். அப்பத்து இந்த ஆளு மண்டே பிச்சுக்கு நேரம் கடைசி சீட்ல இருந்து ஒருத்தன் கத்திரிக்கா, கண்ட்ராக்டர் இங்க வாயா, என்னன்னு என்னையா பிரச்சனை? அண்ணே இங்க மாதிரி 2 ஒம்பளை இருக்குன்னு, ஒரு ஒம்பளை சன்னலை திறந்தா சா வேண்டியது, ஒரு ஒம்பளை சன்னலை அடைச்சா சா வேண்டியதுன்னு, என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு. இங்க வா தம்பி, இப்ப அந்த பொம்பளையுமே 2 பேருமே வாயை மூடிக்கிறோம். இங்க வா, நான் விஷயம் சொல்றேன். என்னன்னு, எனக்கு எப்படி தீர்வு அடிச்சா செருத்த நேர விறுவிறுன்னு போய் முத சன்னலை துற, அந்த கத்துற ஒரு முண்டை சாகட்டும், திருப்பி சன்னலை அடை, அந்த இன்னொரு லூசு முண்டையும் சாகட்டும். 2 லூசு முண்டையும் வெளியே போட்டு நம்ம நிம்மதியா ஓவம் இருக்காரு. அப்பதான் கண்ட்ராக்டருக்கு ஒரு சந்தேகம், அண்ணே நீ சொல்ற மாதிரி நான் 2 ஒம்பளை வெளியே விட்டு போயிடலாம். இந்த 2 பொம்பளோட புருஷ வந்து எங்கடா என் பொண்டாட்டி ஓ பஸ்லான வந்தா, எங்கடா என் பொண்டாட்டின்னு கேட்டா, நான் பொண்டாட்டிக்கு எங்கனே போவேன்னு கேட்க. அப்பதான் சொன்னானா, நீ மட்டும் தைரியமா செய்யு, அந்த 2 பேரோட புருஷ வந்து உன்கிட்ட என்னாண்டு கூட கேட்க மாட்டேன். ஏன்னு அந்த 2 முண்டையை கட்டின புருஷனே நான் தான் இருக்கேன். இவன் அப்ப எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருந்தா பொம்பளை கொண்டு திட்டம் போட்டு இருப்பேன். இப்படித்தான் நிறைய பேர் சொல்லி முடிக்க முடியாம தெரியுறியா, சில பேர் வச்சு மாரடிச்சுக்கிட்டு தெரியுறியா. அப்படி பேசாதீங்க மாப்பிள்ள, 2 ஒண்டாடி காரன் யோகாக்காரன். சத்தியமா சொல்றேன், ஒரு ஒண்டாடி கட்டினா நம்ம கூட சண்டை போடுவா, 2 ஒண்டாடி கட்டினா அவளு 2 குடிமை பிடிச்சி நம்மள விட்டுருவாளுங்க. கத்துக்கிறேன் சும்மா இல்ல, நீ மூடுப்பா. இன்னொரு ஆச்சு தெரியுமா, ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு பாத்தியா, இந்த ஜல்லிக்கட்டு மாடும் கட்டுன பொண்டாட்டியும் ஒண்ணா. அது எப்படிடா? ஆமாமா, ஜல்லிக்கட்டு மாடு கட்டுன பொண்டாட்டி எப்படி ஒண்ணு? 2 இடத்துலயுமே வளர்த்தவன் புள்ள எஸ்கேப் ஆயிருவான், கட்டுற முண்டை புள்ள மாட்டிக்கிருவான். சோழி முடிஞ்சு. நீ எல்லாம் நிறைய கட்டி போகலையே. ஜல்லிக்கட்டு மாடு சங்கு சங்கட்டுக்கு இருக்கு. எந்த சொல்லி வச்சுக்கிறா தம்பி. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அனைவருக்குமே ஒரு உன்னதமான விஷயத்தை சொல்ல போறேன். இந்த நாடகம் பார்க்குற அனைவருமே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் எனக்காண்டி செய்யுங்க. உங்க ஆதார் அட்டை ஜெராக்ஸு, உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டா இருந்தா கொண்டுகிட்டு மேடைக்குள்ள வரவும். எதுக்கு? விடிய விடிய நாடகம் பார்க்குற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாங்கள் கன்னியாகுமரிக்கு கிழக்க ஒவ்வொரு ஏக்கர் எழுதி வைப்போம். விளக்கு மத்தடு கேனப்பல அது பூரா கடல்ரா. என்னடா ஏமா அப்ப தண்ணினால ஏன் வெறுக்கிற? சில பேர் தண்ணி வள்ளியேண்டு வெடிக்கிறியான், சில பேர் தண்ணி வெட்டியா போதுன்னு சாகுறியான். டிசம்பர் மாசம் நீங்க வரியா என்னையா டீயா தானே? எந்த ஒரு பொண்ணு தெரியலையே, ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கட்டும். அந்த வெக்கம் அவர் இருந்தாலும் நமக்கு கால நம்ம காரியத்தோட கடமையை நீங்க கட்டுப்பட நிறைய விஷயத்த பண்ணலான்னு இருக்கீங்க. அதனால கொஞ்சம் டீயை நீங்க குடிச்சிருங்க, தெம்பா குடிச்சா தான் எனக்கு சரியா வரும். ஏன்னா அந்த நாடகம் சிறப்புமிகு நாடகம். உங்க அனைவருக்கும் தெரியுதே தெரியலையோ சொல்ல வேண்டிய கடமை. இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் குகுனி மணந்த குறிஞ்சி மலர் கந்தபெருமானின் காதல் திருமணம். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இது ஒரு காதல் கதை. இப்போ காதல் எல்லா பேருமே பண்ணலாம், ஆனா இந்த இளவட்ட புள்ளைய கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். இந்த காதலிக்கிறலாம் பெரிய விஷயம் கிடையாது. இதுல ஒரே ஒரு கொடுமை இருக்குது.
ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான்னா இவன் காலு தரையில நிக்காது, இவன் பரிசுல பணம் நிக்காது, இவன் போன்ல சார்ஜ் நிக்காது. கடைசியில இந்த முண்டை மட்டும் போய் தெருவுல நிப்பான். காதல் படுத்துகிற பாடு. உண்மைக்குமே காதலிக்கிற தப்பாமாமா? தப்பில்லையே. நானும் இப்படித்தான் சொன்னேன், காதலிக்க வாண்டி வீட்டுல காட்டேன். அந்த பிள்ளையை நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அப்படிப்பட்ட காதல், 3 வருஷ காதல். எல்லா பேருமே அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு ஆளு மட்டும் என் காதலுக்கு முட்டுக்கட்டையாவே இருக்கான். யாரு? அவங்க அம்மா ஒத்துக்கிருச்சு, அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு, அவங்க சொந்தக்காரங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒரு ஆளு மட்டும் முட்டுக்கட்டையா இருக்காரு. கேட்டா புருஷன்ங்கிறியா? இது செருப்பேடு. ஓ நீயா? நான் பதறிட்டேன். என்ன டீ முடிச்சாப்பு? மாமா ட்ரீட். எதுக்கு மாமா மாமா ட்ரீட்? பொண்டாட்டி கிட்ட ட்ரீட் கொடுக்கலாம், அப்பாட்டிக்கு ட்ரீட் கொடுக்க முடியாது, செருப்பு அடிப்பாங்கயா. நீ எதுக்கு ட்ரீட் கேட்குற? மாமா மாமா ட்ரீட் உனக்கு வயல் சரி அம்மாக்குள்ள தர்றேன். என்னங்க போய் வாங்க பொத்துக்கு, யாராவது பொத்துங்க. முக்குளம் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு மேடைக்கு வரும்படி அவளை மீண்டும் மீண்டும் அழைக்கப்படுகிறோம். டீயை குடிக்காத, செத்து போயிருவா. சுகர் இருக்கு, நீ எதுக்கே டீ குடிக்கிற? வையா ஓரமா டெய்லி தைய அடிக்காதாண்டா. கண்ணு போச்சு, காது போச்சு, மூஞ்சியெல்லாம் முகர மூஞ்சி போச்சு. நீ தையடிச்சு என்னடா செய்யப்புற? வராங்க வராங்க வர 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 ஒரு வாரமா ஸ்டேஷன் நடந்திருக்கேன். போலீஸ்கார கேட்டிருக்கேன். கொட்டை அமைப்பாளர் கனி எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறோம். மைக் செட் அமைப்பாளர் விநாயகம் எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். சரி வணக்கம் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் அன்பு தம்பி சந்திரன் அவர்களுக்கு பாசமிகு சித்தப்பா சம்பத் அவர்கள் கைத்தறி அணி சந்தனக்கருப்பணசாமி கோவில் பங்காளிகளை வழிநடத்தி செலுத்தி கொடுக்கக்கூடிய எனது அன்பு மைச்சான் சரிசன் அவர்களுக்கு சம்பத் மச்சான் சித்தப்பா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள், பொன்னாடை பற்றுகிறார்கள். பொன்னாடை பொருத்திய மாமா அவர்களுக்கு நன்றி. ஒன்றிய கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி சந்திரன் அவர்கள் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர், பழகுவதற்கு இனிமையானவர், அரசியலிலும் சரி பொதுவாளிலும் சரி தனக்கண்ட ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மான தலைவராகவும் ஆற்றல் மிகு செயலாளராகவும் நாங்கள் எல்லாம் பூசிக்கும் புனிதமாகவும் உலக வியக்கும் அதிசய தமிழாகவும் எங்களுக்கெல்லாம் சுவாச காட்டாக விளங்கக்கூடிய எனது அருமை தம்பி சந்திரன் அவர்கள் இந்த பிரார்த்தனை நாடகம் மற்றும் அன்பளிப்பு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்க அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் நான் சார்ந்த இயக்கத்தின் சார்பாகவும் இந்த கைத்தறி ஆடையை அணிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஹலோ 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 அருமையான முறையில் அதுக்கு அடுத்ததாக நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா தெய்வம் தெய்வம் தான் மறுதிருவர் கடவுள் தான். தெய்வம் 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 தான் மறுதிருவர் கடவுள் தான். உலகம் கேட்டு பாருமா, நாடு எங்குமே மறுதிருவர் பேருதானம்மா. இந்த ஊரெங்கும் கேட்டு பாருமா, நாடு எங்குமே மறுதிருவர் பேருதானம்மா. தெய்வம் 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 தான் மறுதிருவர் கடவுள் தான். உத்தமர் யாரமா இந்த ஊரகம் போட்டு நீங்கள்
அருமையான முறை. நன்றி நன்றி நன்றிங்க. உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவு எப்போதுக்கும் ஆகிய சிறப்பான முறை என்ன நேரத்தில் முன்னேறமாக திகழக்கூடிய காலத்தும் நேரத்தையும் அனுசரித்து நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் நமது தாமரைக்குளம் கிராம கண்மாயில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு சந்தன கற்பன சுவாமி ஸ்ரீ அழகுமலையான் மற்றும் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர் சமேதர் கோவிலின் ருடாபிஷேக விழாவினை முன்னிட்டு இவர்கள் மடியில் மிக சிறப்பாக உயர்திரு டிவி சந்திரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நரிக்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் திரு CM சுந்தர் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் தச்சனேந்தல் அவர்கள் மற்றும் திரு M தவிடன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மற்றும் முக்குளம் காவல்துறை திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் திருவள்ளநல்லூர் குரூப் திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் திருமதி கலாவதி சந்திரன் நரிக்குடி ஒன்றிய 2வது வார்டு கவுன்சிலர் அவர்கள் உபயமாக இவர்கள் மடியில் மிக சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகுனி மணந்த குறிஞ்சி மலர் கந்தபெருமனின் காதல் திருமணம் அழைக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகம் அதிவிமர்சையாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பான முறையில் பங்கேற்று காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி மசக்கூடிய அன்பு பாசமுகமா நமது ஊர் அருகாமல் இருக்கும் கீழே ராங்கிய மாணவர் கண்டெடுத்த D.A. ஜெயபாண்டி அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேட்டன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாணி எங்கு சென்றாலும் வெற்றி மசக்கூடிய சொற்போர் அரசி எமது மதுரை மாநகரையை கட்டி அரசாண்டு கொண்டிருக்கும் என வெத்த ஆத்தா ஸ்ரீ மதுரை மீனாட்சி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிநாயகாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி ஆபத்து சபதமேற்ற வருகிறதுள்ள நாதகான பேரரசு வீணாகன பிரியன் எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சேர்க்கிற உறுப்பினராக பதவி வைக்கின்ற நமது மதுரை ஊமச்சி குளம் மாநகரம் அருகாமல் இருக்கும் கருவனூர் மாநகரத்த SUB கீதப்பிரியன் அவர்கள் நாரதர் கழகப்பொருளாக தோன்றுவார். மற்றும் இந்த நாடகத்தில் சிறப்பான முறையில் சினிமா உலகத்தில் எப்படி DM சவுந்தரராஜனோ நாடக கலை உலகத்தை பொறுத்தளவு அன்பு பாசமும் மாமா உங்கள் முன்னால் இங்கு ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் நமது கமதி அருகாமல் இருக்கும் செய்யாமங்கல மண்ணின் மீதமாகிய K.R. ராமதாஸ் அவர்கள் 6 மணி மண் பீன்பார். ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தா சிறியதப்பா ஆரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தா சிறியதப்பா ஆரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா அடுத்தரிக்கும் பெண்கள் எல்லாம் படிக்கிறப்பா அச்சடிச்ச காகிதத்தை அடுத்தடுக்கா சுமக்கிறப்பா ஏற்கனவே படிக்கிறப்பா எடுத்துக்குமா புரியலப்பா ஏற்கனவே படிக்கிறப்பா எடுத்துக்குமா புரியலப்பா நாட்டுக்கு தாராணியப்பா வீட்டுக்கு மனைவியப்பா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தா சிறியதப்பா
உள்ளந்தான் கிரியதப்பா மாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா நன்றிப்பா. பழைய பாட்டு தாங்க எப்படி நெத்தில அடிச்சாப்புல நச்சுன்னு சத்தியில இந்த மாதிரி பழைய பாடல பாடுறது அருமை மாமா கண்டிப்பா வேணும். அதுல ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க. ஏன்னா பழைய பாட்டு ரசிக்கிற ஊர் இல்லையா? இந்த பாட்டுல மைக் செட்ல போட்ட பாட்டு எல்லாம் இப்படி பாட்டு அருமையா நல்ல பாட்டா போட்டு பூரா பட்டுக்கோட்டையார் பாட்டு. ஒரு சில ஊர்ல எல்லாம் நாங்க போனா மைக் செட்டுக்காரர் போட்டு இந்த ரீமிக்ஸ் அங்க போட்டு டஸ் புஷ்னு ஒரு மனுஷன் புரிய மாட்டேங்குது. டிஎம்எஸ் எல்லாம் முன்னாடியே செத்து போயிட்டாரு. ஆமா இல்லடா அவர் பாட்டுல போயிட்டு பாட்டை போட்டு கெடுத்துட்டாங்க இல்ல. உள்ள பாட்டுலாம் பாட்டு மாதிரியா இருக்கு. கோத்தாண்டிரம் கொம்மாண்டிரம் கேட்டா அதான் பாட்டு. அவர் உயிரோட இருக்கையில இந்த பாட்டு கேட்டான்னு மருந்து குடிச்சிருப்பாரு. நாய் உழைச்சாப்புல. நீங்க பாடின பாட்டுல ஒரு வரி சொன்னீங்க பாத்தீங்களா? பட்டணத்து காதலப்பா இடையிலே போயிரு. பட்டணத்து காதலப்பா பாதியில போயிருமா. பட்டிக்காட்டு காதலுக்கு தான் கெட்டியான உருவம். இன்னும் ஜாக மாட்டாப்ல. அப்பவே புரட்சி தலைவர் பாடியிருக்காரு பாத்தீங்களா? அப்படி உண்மைக்கு பட்டிக்காட்டு காதல் போல சிறப்பான என்னைக்கு கெட்டியான உருவம் வைத்த அன்பு பாசமும் மாப்பிள்ளை எமது மதுரை தமிழ்நாடு நாடனி சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பு அரசுகுலம் கண்டெடுத்து டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய நமது ஊர் அருகாமல் இருக்கும் சிறப்பான முறையில் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்து அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் தப்பினன் அருமையான முறையில் மிருதம் செய்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சா நன்றி. மாப்பிள்ளை எப்பயுமே அடிக்கிறதுல கெட்டிக்காரரு. சிறப்பான முறையில் அன்பு மாப்பிள்ளைக்கு என்னங்க
சிறப்பான முறையில் நன்றியில் நெஞ்சார்ந்து எடுத்துக்கொண்டு அதற்கு அடுத்து இணையாகவும் துணையாகவும் இங்கு ஆளுநர் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை இதே விருதுநகர் மாவட்டம் நமது அருப்புக்கோட்டை அருகாமல் இருக்கும் குலசேகரநல்லூர் மாநகரம் கண்டெடுத்த PM மதன்ராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். அருமையான முறையில் சிறப்பாக ஆளுநர் அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சாத நன்றி. அதற்கடுத்து உங்கள் முன்னால் இங்கு தாளமசு கொண்டிருக்கும் தாளைய சுருதி கலைஞர் மதுரை ஏற்பட்டு அறியாமல் இருக்கும் சிறந்தவர் முறையில் அருமையாக இங்கு சிறப்பான முறையில் தாளம் மட்டும் இசைத்துக் கொண்டிருக்கும் சீன் அமைப்பு ஜெயபாண்டி மதன்ராஜ் கூலுச்சாமி அப்படி என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு ஆமா சீன் பேரே சொல்லல ஊரை கடத்த முண்டை அதுக்குள்ளே எதுக்கு குத்துற உன் பேரு சும்மா குளிச்சாமி இல்ல குருட்டு குத்து குளிச்சாமி இங்க வா நீ தானே ஏரியா மாமா ஏரியா மாமா விசில் அடிச்சிடாமல அருமையான முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்கு பிறகு சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையான முறையில் ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த விழா கமிட்டியாருக்கும் பரிமாறி அன்புகளுக்கு முக்கியமாக சமையல் செய்த அன்புகளுக்கு நன்றி. எப்படிங்க நாட்டுக்கோழி சாப்பாடு மிக அருமையான முறையில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் சமையல் செய்த அன்புகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் உள்ளம் தெரிவிக்கிறோம். சாப்பாடு போட்டு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் இங்கு ஒளி அண்ட் ஒளி அமைத்து நமது ஊரையே மிக அழகான முறையில் அலங்கரித்து நாடக நடிகர்களுக்கு மிக தெள்ளத்தெளிவான முறையில் இங்கு அருமையாக அன்னதானத்திற்கு உதவி புரிந்த அன்பு சொந்தங்களுக்கு கிராந்த சார்பாக மனதார்ந்த நன்றிகளை நாங்கள் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றித வணக்கம் தெரியப்படுத்துகிறோம். இந்த நாடகத்திற்கு அருமையாக இங்கு ஒளி அண்ட் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் நமது ஊர் அருகாமல் இருக்கும் சிறப்பான முறையில் தனது பெயர்களை வெட்டிக்குடி நற்றக்கூடிய நமது வயல்சேரி மண்ணின் மைந்தனமாகிய கருப்பசாமி ஆடியோஸ் கருப்பசாமி நன்றி நன்றி. அருமையான முறையில் வசனம் ஏன்னா அன்பு கருப்பசாமி ஆடியோஸ் இருக்கும் பணியாற்றிய அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு மாப்பிள்ளைக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உள்ள கொண்டு தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி. ஏன்னா அவன் மாதிரி எல்லா பற்றியும் மாப்பிள்ள ஆரம்பிச்சிட்டா நீனு கிளப்பிச்சியடா. விருதுநகர் மாவட்டம்
நரிக்குடி மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி சந்திரன் அவர்கள் மக்களால் அன்பாக அழைக்கப்பட்டவர். தம் உள்ளத்தில் தோண்டிய கருத்துக்களை யாருக்கும் அஞ்சாமல் வெளியிடுதல். அவர் ஒரு பெர்னாட்ஷா. சமூக சீர்திருத்தத்தில் அவர் ஒரு சாக்ரட்டிஸ். உள்ள உறுதியில் உழைப்பில் அவர் ஆபிரகாம் லிங்கன். தத்துவ கருத்துக்களை எடுத்துக் கூறுவதால் அவர் ஒரு டலஸ்டாய். கூர்மையான அறிவு, வளமான மூளை, தெளிந்த சிந்தனை, அஞ்சுதல் அறியா நெஞ்சம், எதிரிகளை வியந்து போட்டும் ராசதந்திரம், தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் தூய்மை, இத்தனையும் சேர்ந்த வடிவந்தான் எனது அன்பு தம்பி சந்திரன் அவர்கள் என்பதை சொல்லிக் கொண்டு இந்த பிரார்த்தனை நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு தம்பி சந்திரன் அவர்களுக்கு தாமரைக்குளம் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் கே தனிக்கொடி அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார். மேலே ஏத்துங்க. மேலே மேலே அன்பார்ந்த நாடக கல ரசிக பெருமக்களே, இன்று இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தினுடைய ஒரு மாபெரும் ஒரு ஹீரோவாக இன்னைக்கு செய்யாமங்கலம் தன்னுடைய மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்கள்னா இந்த தென்னாட்டில் பயங்கரமான ஒரு பேரும் புகழும் வாங்கி கொண்டு இருக்கக்கூடியவர். அதற்கு ஈடு இணையாக புதுக்கோட்டைக்கு இன்னைக்கு கலக்க போவது அவரை மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்களை. இந்த ஏரியா மிகவும் ஒரு அறிவுபூர்வமான ஏரியா. உங்களுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும். அதனால் கலை மிகவும் ரசிக்கக்கூடிய ஏரியா. நீங்கள் கண்ணியத்தோடு மிக அழகாக பாடுவீர்கள். மக்களை கவரக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஆசிரியர் நீங்கள். அதனால் தயவுசெய்து நல்லபடியாக அந்த நாடகத்தை நடத்தி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவருக்கு பொன்னாடையும் புதுக்கோட்டையை சேர்ந்த அந்த கதாநாயகிக்கும் பொன்னாடையும் போர்த்துகின்றேன். எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி என் அன்பு அருமையாக பேசி வாழ்த்து தெரிவித்த என் அன்பு சகோதரர் அவர்களுக்கு எங்களது கலைக்குழு இசைக்குழு சார்பாக சகோதரர் அவர்களுக்கு நன்றி 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 வணக்கம். நெஞ்சார்ந்த அன்பு மாமா சார்பாக நன்றிகளையும் சிறப்புடன் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு அவருக்கு அடுத்தபடியாக பந்தல் அன்று நாடகமடி அமைப்பு கனி ஓடாத்தூர் என்பதை தெரிந்து கொண்டு சிறப்பான முறையில் பொதுமக்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து விழாவினை சிறப்பிக்கு வரவேற்குமாறு சிறப்பான முறையில் அழைக்கப்படுவார்கள். இப்படிக்கு அழகப்பத்தேவர் வகைராக்கள் மற்றும் தட்சிணேந்தல் கிராம பொதுமக்கள் இருந்து கொண்டு இந்த நாடகத்தை மிக சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் எங்கு சென்றாலும் தனக்குத்தானே தான் நிகழ் என்று வெற்றி மறுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சித்தப்பு சிறந்தோர் முறையில் பாய்ஸ் கம்பெனி நாடகத்தில் சிறந்தோர் முறையில் பேரும் புகழும் பெற்று அரிச்சந்திர மயான நாடகத்தில் சிறந்தோர் வீரபாக வேடமாகும் எந்த ஒரு வேடமாக இருந்தாலும் சிறப்பான முறையில் தனி திறப்பட்ட சிறந்த நடிப்பினால் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ள சிறந்தோர் முறையில் கரிசல் குள்ளமான எடுத்த SS முனியசாமி துணை ராஜ நடிகர் அன்பு சித்தப்ப அவர்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை மிக மிக அரும்பாடு விட்டு அமைத்துள்ளார் என்பதை பெருமிடனும் பாசகம் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்தில் எங்கள் எல்லாம் உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளாம் அறிமுகப்படுத்துகிற யூடியூப் சேனலாக திகழக்கூடிய நமது குருவியந்தல் மாணவர்கள் எடுத்த பாண்டி தமிழர் கலாச்சாரம் யூடியூப் சேனலுக்கு நன்றிகளை உள்ளமுன்னு தெரியப்படுத்துகிறோம். நன்றி. ஆயால் சிறந்தோர் முறையில் இந்த நாடகத்திற்கு நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன சிங்காரி புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி RS ஓதா செல்வி. கோயம்புத்தூர்ல 6 மில்லு இருக்கு. அதுல ஒரு மில்ல எழுதி வைக்கிறேன். மில்லுக்கார செருப்புலயே அடிப்பான். ராதா சொல்லு ராமதாஸுக்கு முத்தம் கொடுக்குறியா? விளங்காத சுருட்டு பழ டெய்லி டை அடிக்காதடா, கண்ணு போயிருமாடா கேட்குறியாடா? ஒன்னையத்த ஒரு வயிறு செய்ய விட மாட்டேன். மூடிக்கிட்டு போ. புதுக்கோட்டை புண்ணியவதி RS ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்
அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு பொண்ணுடைக்குள்ள மனசு கண்ணுக்கு 100 வயசு சொல்லுக்கு 4 வயசு சொல்லுக்கு 4 அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு பொண்ணுடைக்குள்ள மனசு கண்ணுக்கு 100 வயசு சொல்லுக்கு 4 வயசு சொல்லுக்கு 4 நன்றி 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 இப்படியாமா வாயை வச்சு பழச்சுக்கிறேன் நல்ல வாயில அருமையான முறையில் பாப்பா காண்டி பாடப்படைய மாமாக்கு நன்றி. இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் 6 மணி வசம் கொண்டிருக்கும் அன்பு மாமா செய்யாமங்கலம் KR ராமதாஸ் அவர்களுக்கு நாடக வேட்பாளர் அண்ணன் சித்தப்பா முனியசாமி எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாடக அமைப்பாளர் சித்தப்பா முனியசாமி எங்கே இருந்தாலும் அழைக்கப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை போற்றி புகழ் போற்றிக்கூடிய அழகப்ப தேவர் வகைரா பங்காளியா அவர்களுக்கும் 3 தெய்வங்கள், இந்த தெய்வங்களுக்கு முன்னோடியாக இருப்பவர்கள் எனது அருமை மருமகன் ஜெகதீசன் அவர்களும் அருமை தம்பி கண்ணன் அவர்களும் அன்பு தம்பி பரஞ்சோதி அவர்களும் இந்த சந்தனக்கருப்பன் கோவிலை எவ்வளவு சிறப்பாக இந்த 3 வருட காலமாக நான் இந்த நாடகத்தை அமைத்து கொண்டு இருக்கிறேன். அவர்கள் இந்த கோயிலை எவ்வளவு சிறப்பாக இன்னைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீடோடி வாழ வேண்டும். அன்பு தம்பி எனது அருமை மகன் சந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை உபயமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் நன்றி. எங்கள் தமிழ்நாடு நடிகர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அன்பு ராமதாஸ் அவர்களுக்கு இந்த கிராம சார்பாகவும் விழாக்கப்பு சார்பாகவும் இங்கு பொன்னாடை அணிவித்து மலர் மலர்ந்து கௌரவப்படுத்துகிறார்கள்.
ஏற்கனவே சொல்லிதான் அதற்குதியாக இங்கு மிருதங்க வந்து மாப்பிள்ளை ஏன்னா 5 நாடு கண்டெடுத்த ஜெயராஜ் அவர்களுக்கு இங்கு மலர்மாலை நிறுத்து பொன்னாடை நிறுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அதற்குதியாக உங்கள் முன்னால் இங்கு ஆல்ரேஸ் கண்மாப்பிள்ளை குலசேகர நிறுவனம் அடுத்த மதன்ராஜ் அவர்களுக்கு நமது கிராம சார்பாக மலர்மாலை நிறுத்து பொன்னாடை நிறுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இங்கு தாளம் பேசிக் கொண்டிருக்கும் எச்சிக்கலை குருட்டு குத்து கூலுச்சாமிக்கு விளங்காமண்ட நெருக்கி நடத்த கெடுத்துருவேன். குருட்டு குத்து கூலுச்சாமிக்கு பொன்னாடை நிறுத்து வாங்கடே மாலை வாங்கடா மாலை வாங்கடா விளங்காத ஓத வந்தவளை சம்மந்தம்ல மூட்டு புரிஞ்சிட பார்த்துக்க. ஏற்கனவே தையல் ரொம்ப சிரிக்காத செட்டு புல்லு வர கீழே விழுந்துடும். இங்கு நகைச்சுவை நடிகராக நடித்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் சோழங்குறியை சேர்ந்த மாப்பிள்ளை தங்கராஜ் அவர்களுக்கு நமது பங்காளிகள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டிகள் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்க அதே மருமைன்னு சொல்லி பாட்டு மாப்பிள்ளைக்கு நன்றி. ஐயா ஏன்னா சிறப்பான முறையில் காப்பி தண்ணி வேணாம் உள்ள ஒரு டீ தண்ணி இப்போதைக்கு நல்லா இருந்தால் மட்டும் போதும். எங்கள் அத்தனை பேருக்கும் மலர்மானத்துக்கு உருவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த தசனந்தல் கிராமத்தார்களுக்கும் சிறப்பான கிராமத்தார்களுக்கும் மற்றும் விழா பொறுப்பாளருக்கும் எங்களும் சார்பும் கலைக்குடும்ப சாராக நன்றி தெரிவித்து கொண்டு ஏன்னா வளவல்ட்ட பேசினா வாய்க்கு தான் கேடு வருஷம் பிள்ளை பார்த்தா மொத்த குடும்பத்துக்கு கேடு. ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்காரன் மூஞ்சியவே பார்க்க அவங்க எல்லாருக்குமே எரிச்ச மசராகவே இருக்கும். நானும் ரொம்ப நேரம் நிற்கணும்னு ஆசை இல்லை. ஒவ்வொரு ஆளாக மாலை போட வரவும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டே இருக்குது. அதனால் கவலை வேண்டாம். ஆகியால் உங்கள் முன்னால் பப்புனான் எடுத்துக்கொண்டிருப்போம் மதுரை ஏற்பட்ட அறியாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவரின் சிசிய புள்ளியமாகிய அதே மதுரை ஏற்பட்ட இருக்கும் சோழன்குர்ணி என்ற கிராமத்தை சேர்ந்து தங்கராஜ் ஐயா பப்புனு காமிக்க தெரிவித்துக்கிறேன். நன்றி நன்றி. காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும்ல அதனால தான் ரொம்ப பேச முடியல. அதனால் நான் போயிட்டு அந்த பாப்பா வேகமாக அழைத்து வரேன். அதனால் எப்படி பார்த்தீங்கன்னா கருப்பைய தேவர் ஆறுமுகத்தம்மாள் அவர் குடும்பத்தின் சார்பாக மருதுபாண்டியர் பாடல் பாடியதற்காகவும் பாடச் சொல்லியும் எனக்கு 50 ரூபா அன்பில் பெற்ற அன்பு சகோதரர் அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக என் சார்பாக நன்றி. நான் போயிட்டு பாப்பா வேகமாக நான் போய் ஆசை சொல்லிட்டு போயிட்டு வரேன். அப்படி பார்த்தீங்கன்னா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி முன்னாடி முன்னாடி ஒரு கண்ணாடி அதை உடச்சிடாம பாக்குறது பின்னாடி அக்கா பொண்ணு நெஞ்சலே நான் வச்சே பாரு நெஞ்சிலே அந்த 2 பேரும் பிஞ்சிலே அதை எங்கேயும் போய் கொண்டலே தாவு தாவு தாவுடா தாவுலாட்டி தைந்துடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மகே வந்து நின்னா முன்னாடி மார்கழி மாசம் அவனுக்கு முன்னால காலையில் எழுந்து போட்டு அதன சவுண்டு கேட்டு நானும் எழுந்து பார்க்க கண்ணல திறந்தட கொஞ்சம் குமரிய கண்ணல பார்த்தா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு கண்ணு ஒட்டி கிச்சு காதல் தாவு தாவு தாவுடா தாவுலா கையுடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி அக்காமதே வந்து நான் முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத்து உசுமான் ரோட்டிலே அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல புருஷன் கூட இருந்தாண்டா கண்ணு கண்ணு ஒட்டி கிச்சு கண்ணாடி முன்னாடி முன்னாடி
பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. எழி பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றி குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. மழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. எழி பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றி குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. செந்தூர நிறங்குள்ளே தோழியாத்தானை பாடல்கள் உனக்கு செந்தூர நிறங்குள்ளே பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்க ஊர்வலம் நடக்கின்றது. மழை தூவி வசந்தங்கள் வாழ்க ஊர்வலம் நடக்கின்றது. கால்பட்ட இடமெல்லாம் வளராதை கைப்பட்டு பொருளெல்லாம் கண்பட்டு அது பார்க்கின்ற என் உள்ளம் தாயாக இப்படினாரி தான் பெற்று பார்க்கின்ற என் உள்ளம் தாயாக மழை தூவி வசந்தங்கள் வாழ்க ஊர்வலம் நடக்கின்றது.